வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மிரா அப்படின்ற ஒரு ரஷ்யன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஸ்கைஃபை த்ரில்லர். அதாவது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடக்குது. அந்த டிசாஸ்டர்ல இருந்து தன்னோட மகளை எப்படி ஒரு தந்தை காப்பாத்துறான் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெரா அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட அம்மா, தம்பி மற்றும் ஸ்டெப் டேடோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த பொண்ணோட உண்மையான அப்பா வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. என்னதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்தாலும் தன்னோட பொண்ணை எப்பவுமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபயர் அப்படின்னாலே வந்து பயம். சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தினாலதான் அந்த பயம் வந்து உண்டாகி இருக்கும். அதே மாதிரியான சம்பவம் திருப்பி நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதாவது விண்வெளியில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்றது பூமியை வந்து தாக்குது. அதனால ஒரு மிகப்பெரிய பிரளயமே பூமியில உண்டாகுது. இன்ஃபேக்ட் நிறைய பில்டிங்ஸ் இடிஞ்சு விழுது, நிறைய உயிர்கள் இறந்து போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து தன்னோட பொண்ணு கீழே இருக்கா. ஸோ தன்னோட பொண்ணை எப்படியாவது சேஃபா காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஸ்பேஸ்ல இருந்தே வந்து நிறைய டிவைசஸை யூஸ் பண்ணி தன்னோட பொண்ணோட கனெக்ட் பண்ணி அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஸோ எப்படி காப்பாத்துறாரு, கடைசியா காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் படுறது அந்த டிசாஸ்டரை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த பொண்ணு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த டிசாஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அந்த பில்டிங்ல இருந்து ஒரு ஃப்ளோரா அவ வந்து இறங்கி வந்துட்டே இருப்பா. வெளியே வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த இடத்துல நடந்திருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பில்டிங்ஸ் இடிஞ்சு விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சியை காட்டியிருப்பாங்க. உண்மையிலே சூப்பரா படமாக்கியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன நடக்க போகுது, எப்படி தப்பிக்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பிலே வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து இன்டராக்ட் பண்ணக்கூடிய சீன்ஸ், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து தன்னோட பொண்ணுக்கு ஒரு டிவைஸ் மூலமும் இவர் வந்து ஆக்சஸ் பண்ணி பேசுவாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவர் ஆக்சுவலா ஸ்பேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைஸோட பேரு தான் மிரா. அதுதான் அந்த படத்துக்கு டைட்டிலாவும் வச்சிருப்பாங்க. அதுவுமே ஆப்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த அப்பா பொண்ணு பாசம் அப்படின்றது ரொம்ப யதார்த்தமா காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சின்ன வயசுல இதே மாதிரியான ஒரு சம்பவத்துல தன்னோட பொண்ணுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடும். அந்த கில்ட் அவருக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தன்னோட பொண்ணை கைவிட்டக்கூடாது அப்படின்றதுக்காக பயங்கர டெஸ்பரேட்டா ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு டச்சிங்கான கிளைமாக்ஸ் இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் ஒரு 1.25 மணி நேரத்துல முடிஞ்சிரும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவரால் ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஸ்கைஃபை த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் விழக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குல்ல, அந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கிராபிக்ஸ் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு சில காட்சிகள் அப்படின்றது கொஞ்சம் இழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். மற்றபடி இது ஒரு தரமான த்ரில்லர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ எல்லாரும் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.